மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் மைய ஆலோசகருக்கு 1 காலி பணியிடம், மைய ஆய்வக நுட்புணருக்கு 6 காலி பணியிடம், மொத்தம் 7 காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காது. மைய ஆலோசகருக்கு மாத ஊதியம் 18,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மைய ஆய்வக நுட்புணருக்கு மாத ஊதியம் 13,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா அரசு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. 11 மாதம் முடிவற்ற நிலையில் உங்களுக்கு ரினியூவல் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட அண்டர்டேக்கிங் ஃபார்ம் சைன் பண்ணி வாங்கிப்பாங்க. விண்ணப்ப படிவம் தஞ்சாவூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 24 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேரிலோ இல்லை தபால் மூலயமாவோ அனுப்பலாம். உங்களுடைய விண்ணப்பங்கள் கூட என்னென்ன சான்றிதழ்கள் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதிப்பெண் பட்டியல்கள் SLC +2 டிகிரி ஆர் டிப்ளமா ஆர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் அனுப்பணும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் SLC அண்ட் HSC சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க. அடுத்து இருப்பிடச் சான்றுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஜாதி சான்றிதழ் அனுப்பணும். முன் அனுபவ சான்று ஏதாவது இருந்தால் அதையும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னா செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் LIC பில்டிங், தஞ்சாவூர் 613-001 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொண்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம்.